Dear mathletes, welcome to G5 Math Spot. In the video, we will talk about question exercise 1.6, question number 3. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. So it is going to be an interesting question. Chemical equation balance பண்ண போறோம். இங்க math use பண்ணி or mathematical method use பண்ணி we are going to solve or we are going to balance chemical reaction equation. So first let us write the given equation. C2H6 plus O2 gives H2O plus CO2. So the balance பண்றதுக்காக we are going to introduce 4 positive integers x1, x2, x3, x4. So x1 into C2H6, x2 into O2, that is equal to, so we have introduced a constant, so balance equal ஆயிரும்ல, so அப்ப that is equal to x3 H2O plus x4 CO2. Okay, now we are going to compare the carbon எவ்வளோ இருக்கு, hydrogen எவ்வளோ இருக்கு, oxygen எவ்வளோ இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண போறோம், we are going to compare and frame the equations. Compare or comparing carbon, hydrogen, oxygen இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ண போறோம், comparing on both sides. So first carbon பார்க்கலாம். So அப்போ கார்பன் இங்கே எவ்வளோ இருக்குது, 2 into x1 2x1. வேறு எங்கே கார்பன் இருக்கா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லை, ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் கார்பன் இங்கே இருக்கா, இங்கே இல்லை, இங்கே இருக்கா, இங்கே நமக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ x4 1 into x4 என்ன x4. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் லெட் அஸ் கோ டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பாருங்கள் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6, இங்கே 6 ஹைட்ரஜன் இருக்குதா, அப்போ 6x1. ஹைட்ரஜன் இருக்கா இங்கே இல்லை, தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கா, அப்போ 2x3. இங்கே ஹைட்ரஜன் இருக்கா இல்லை, ஸோ லெட் அஸ் ஸ்டாப் வித் திஸ். நெக்ஸ்ட் என்ன ஆக்சிஜன். ஆக்சிஜன் பாருங்கள் 2 ஆக்சிஜன் இருக்கா, ஸோ 2 into x2 2x2, தட் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 1 into x3 x3. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 2 into x4 2x4. ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் போட்டுறாதீங்க. ஓகே, இது 1 ஆக்சிஜன், ஸோ 1 into x3 x3. அடுத்து இங்கே 2 ஆக்சிஜன், 2 into x4 2x4 அப்படின்னு போடணும். நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் நம்ம என்ன பண்ண கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு x1, ஸோ 2x1, சாரி 2x1. ஸோ இங்கே x2 x3லாம் இருக்கா, இல்லை இல்லை, அதனால் ப்ளஸ் 0x2 ப்ளஸ் 0x3. அந்த x4 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் x4 ஆயிரும், தட் இஸ் ஈக்குவல் டு 0, which implies, ஸோ ஃபஸ்ட் 6x1, x2 இருக்கா இங்கே இல்லை, ஸோ ப்ளஸ் 0x2 போட்டுருங்க. x3 இருக்கா 2x3 இருக்கா, அப்போ அந்த பக்கம் வந்தீங்கன்னா மைனஸ் 2x3 ஆயிரும். x4 இருக்கா இல்லை, ஸோ ப்ளஸ் 0x4 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது x1 இல்லை, அதனால் என்ன போட்டுருங்க 0x1 போட்டுருங்க. 2x2 ப்ளஸ் 2x2, இந்த x3 x4 டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் 1x3 மைனஸ் 2x4 இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதான் நான் 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஃபஸ்ட் நம்ம போகிறோம், we are going to frame the augmented matrix. ஸோ அப்போ a, b, that is equal to, so 2 0 0 minus 1 coefficients. இங்கே coefficients என்ன 6 0 minus 2 0, 6 0 minus 2 0. தேர்ட் என்ன பாருங்கள் 0 2 minus 1 minus 2, அண்ட் இந்த பக்கம் 0 தான். நீங்கள் இங்கே ஓன் போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு இந்த இடம் 0 ஆகுது, அப்போ இந்த இடம் தான் 0 ஆகணும். அதில் என்ன பண்ணணும், R2 implies R2 minus 3R1. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 6 வந்துடும். அப்போ 6 minus 6 என்ன 0 ஆயிரும். ஸோ 2 0 0 minus 1 0. முதல்ல இந்த R1 என்ன பண்ணுங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3s are 6, 0 3s are 0, 0 3 0, minus 1 into 3 minus 3, 0 into 3 0.
ஸோ இப்போ என்ன பண்ண ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 6 minus 6 0, 0 minus 0 0, minus 2 minus 0 minus 2, 0 minus of minus 3 plus 3 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 3 அப்புறம் 0. தேர்ட் ரோ அப்படி தான் வச்சுக்கிறோம். இப்போ எனக்கு இந்த இடம் 0 ஆகணும். அதுக்கு இங்கே பாசிபிலிட்டியில் நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே 2 0 ஆகுதா, இது அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு என்ன இந்த 2 இடம் 0 ஆயிரும்ல. அதில் என்ன பண்ண போகிறேன்னா திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு R2ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ரோ தெர் இஸ் நோ சேஞ்ச். செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோ தான் மாற்றுறேன். Zero 0 minus 2 3 0. Now we have reached row echelon form. Now we have to use back substitution method. ஆமாம் தானே பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும், காஷியன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ? ரேங்க் ஆஃப் ஏனா இது மட்டும் தான் பார்க்கணும். எத்தனை நான் ஜீரோ இருக்குது, 3 நான் ஜீரோ இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ என்ன 3. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி பாருங்கள் ஃபுல்லாக, அதுக்கும் என்ன தான் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 3 தான். இப்போது எத்தனை அன்னோன்ஸ் இருக்குதுங்க, இங்கே 3 பார்த்தோன்னா யூனிக் சொல்யூஷன் ட்ரிவியல் சொல்யூஷன் போட்டக்கூடாது. எத்தனை அன்னோன்ஸ் பாருங்கள், இங்கே x1 ஒரு அன்னோன், x2 x3 x4 4 அன்னோன் இருக்குது. ஸோ அப்போ 3ன்றது விச் இஸ் லெஸ் தென் 4 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட கம்மியாக இருந்ததுன்னா என்னன்னு சொல்லணும், நம்ம கன்சிஸ்டன்ட் தான். பட் இட் வில் பி த ஈக்குவேஷன் வில் ஹேவ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வில் ஹேவ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இங்கே. ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்குது. 3ன்னு சொன்னோடனே உடனே ட்ரிவியல்னு யோசிச்சிடக்கூடாது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நமக்கு இங்கே 4, x1 x2 x3 x4. அப்போ 4 விட கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக த சிஸ்டம் வில் ஹேவ், தேர்ஃபோர் த சிஸ்டம் வில் ஹேவ், the system has infinitely many solution. Infinitely many solutions. இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த x1 x2 x3 x4 கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், we have to use back substitution method. சரிங்களா. இங்கே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது x1 இது x2 இது x3 x4 நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2x1 minus x4, 2x1 minus x4 is equal to 0. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x1 0, x2 x3 x4 இருக்குது. 2x1 x2 minus x3 minus 2x4. So 2x2 minus x3 minus x4 is equal to 0. So minus 2x4 is equal to 0. Okay. Minus 2x4 is equal to 0. Third equation பாருங்க, x1 x2 0, அப்போ x3 x4 மட்டும்தான். இப்போ minus 2x3 plus 3x4. minus 2x3 plus 3x4 is equal to 0. இப்போது இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் சொன்னாலே நம்ம ஏதாவது இசட்டுக்கு நம்ம வேல்யூ எக்ஸ் அசியூம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி இங்கே நம்ம இது எதுக்கு அசியூம் பண்ணணும்னா x2க்கு we have to take one value. So take x4 is equal to t. Take x4 is equal to t. ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. இது மாதிரி நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு பார்த்தோம், அதில் இசட்டுக்கு வேல்யூ அசியூம் பண்ணி நம்ம போட்டோம். இங்கே நம்ம என்னது x1 x2 x3 x4ன்றனால ஐ எம் டேக்கிங் வேல்யூ ஃபார் x4. x4க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன் டீன்ட்டு. அப்போ ஈக்குவேஷன் 3 minus 2x3 plus 3x4 is equal to 0. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது x3 தான். அதனால் x3 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் அந்த பக்கம் எடுத்து போயிருங்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு. இப்போது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 2x3 is equal to 3, x4ஓட வேல்யூ என்ன t. அப்போ x3ஓட வேல்யூ 3t/2. ஸோ இதுதான் x3ஓட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், x4 x3 தெரியும், இதை போய் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2 implies 2x2 minus x3 minus 2x4 is equal to 0. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, x2 தான். அப்போ x2 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் அந்த பக்கம் எடுத்து போய்ட்டோம். ப்ளஸ் x3 ப்ளஸ் 2x4. இப்போ 2x2 is equal to x3ஓட வேல்யூ என்ன 3t/2, x4ஓட வேல்யூ என்ன t. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3t plus 2 into 2t என்ன 4t/2, that is equal to 7t/2 தான் என்னது 2x2ஓட வேல்யூ. அப்போ x2ஓட வேல்யூ என்ன 70/2.
இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 2 into 2 என்ன ஆயிரும் 4 ஆயிரும். ஸோ இதான் என்னது x2 ஓட வேல்யூ. Now we have to use first equation. Equation 1 implies 2x1 minus x4 is equal to 0. இப்போ 2x1 is equal to minus x4 இந்த பக்கம் எடுத்துங்க plus x4 ஆயிருமா. இப்போ which implies 2x1 is equal to x4 ஓட வேல்யூ என்ன t. அப்போ which implies x1 is equal to t by 2. ஸோ இதான் x1 ஓட வேல்யூ. இப்போ 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம x1 x2 x3 x4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம we have to give value for this t. இந்த tக்கு நம்ம வேல்யூ சூஸ் பண்ணணும். நம்மளே வேல்யூ சூஸ் பண்ணலாம். ஸோ தட் இந்த ஃப்ராக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு tக்கு என்ன வேல்யூ சூஸ் பண்ணால் நமக்கு ஃப்ராக்ஷன் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா 1 போட்டால் கண்டிப்பாக ஃப்ராக்ஷன் வரும். 2 போட்டாலும் இங்கே 2/2 1 ஆயிரும், இங்கே 2 கேன்சல் ஆயிரும். பட் இங்கே வந்து 7/2 வந்துடும். 3 நாட் பாசிபிள். அப்போ tக்கு நம்ம 4 சூஸ் பண்ணலாம். புட் t is equal to 4. அப்போ x1 ஓட வேல்யூ என்ன 4/2 என்ன வரும் நமக்கு 2. x2 ஓட வேல்யூ t 4 போட்டிங்கன்னா 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x2 ஓட வேல்யூ என்ன 7. x3 ஓட வேல்யூ 4/2. 2 2s are 4 அப்போ 3 2s are 6 அண்ட் x4 ஓட வேல்யூ 4. புரியுதா உங்களுக்கு? இந்த tக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த tக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4/2 என்ன 2. இந்த tக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 into 4/4 4 கேன்சல் ஆயிடுச்சு, மீதி 7 இருக்கும். இந்த tக்கு பதிலாக 4 சூஸ் பண்ணோம்னா 4/2 1 2s are 2 2 2s are 4 3 2s are 6. இந்த tக்கு பதிலாக 4 போட்டாச்சு. ஸோ இதுதான் நமக்கு என்னது x1 x2 x3 x4 ஓட வேல்யூ. நம்ம இது என்ன பண்ண போகிறோம் we are going to substitute in the equation. நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் we are going to substitute. ஸோ இதான் நமக்கு அந்த ஈக்குவேஷன், இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் x1 x2 x3 x4 ஓட வேல்யூ. அப்போ ஃபஸ்ட் என்ன C2H6 ஸோ we have C2H6 2 into C2H6 plus X2O2 sorry X2O2. So X2 என்ன 7, so 7O2 that is equal to X3 என்ன 6, so 6H2O plus X4 என்ன 4, அப்போ நமக்கு 4CO2. So this is the required balanced chemical equation. So chemical equation balance பண்ணுறதுக்கு நம்ம mathematical method யூஸ் பண்ணி we have balanced the equation. So hope it is very clear. So நம்ம யூஸ்வலாக போட்டது தான் Gaussian elimination method யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் we have proceeded. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 பாசிட்டிவ் இண்டிஜஸ் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கம்பேர் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆட்டம்ஸை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம ஆஸ் யூஸ்வல் Gaussian elimination method யூஸ் பண்ணி we have proceeded. அதுக்கப்புறம் we have by using back substitution method we have found the values for x1 x2 x3 x4. at last அந்த tக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் x1 x2 x3 x4க்கு வேல்யூ கண்டுபிடிச்சு அதை போயிட்டு அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி we are getting the solution. Thank you. God bless.